love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் பிரசன்னன் கிருஷ்ண சர்மா. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரிங்கோட பார்ட் 2. பார்ட் 1 என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு, கையை வச்சாச்சு, கொஞ்சம் போட்டு பார்த்தாச்சு. இன்றைக்கி ஸ்ட்ரிங் பார்ட் 2 அப்படி என்ன தான் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? லெட்ஸ் டேக் a டீப் டைவ். இது உங்கள் நண்பன் பிரசன்னன் கிருஷ்ண சர்மா. நான் போன லெக்சர்லேயே உங்ககிட்ட சொன்னேன், நம்ம ஸ்ட்ரிங்ஸை பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக, என்னடா ஸ்ட்ரிங்ஸ், என்னடா ஜஸ்ட் ஒரு வேர்டு தானடா, ஏபிசிடின்னு ஒரு ஸ்ட்ரிங்கு, அதை ஏன்டா நீ வந்து நிறைய லெக்சர்ஸ் சொல்கிற, என்ன கதை கட்டுறியா, வீடியோ கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணியா சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் உளருது. நான் சொன்ன மாதிரி தான் திரும்பி சொல்கிறேன். ஸ்ட்ரிங்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது. ஓகே, நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. நம்மளோட குறிக்கோள் என்ன? 6 மாதத்தில் பைத்தன் நமக்கு இப்போ இருக்கிறதோட ஒரு நல்ல பொசிஷனில் வரணும். ஓகே, கண்டிப்பாக மிட் லெவல் டு ஹை வரணும். அங்கேருந்து நீங்கள் எப்படி உங்களையே டெடிக்கேட்டடாக யூஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு என்ன டிசிப்ளின் இருக்கோ, நீங்கள் எவ்வளோ விடாமுயற்சியோட பண்ணுறீங்களோ, அதுதான் உங்களை வந்து ஹை லெவல் ஹையில் ஆக்க போகுது. அண்ட் பைத்தன் ஏன் முக்கியம்? இன்றைக்கி இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, க்ளவுடு கம்ப்யூட்டிங்கு, எதை எடுத்தாலும் பைத்தன் வருது, சீக்குவல் வருது. ஓகே, சீக்கிரம் நான் போடுவேன். ஓகே, பட் ஒவ்வொன்றா முடிச்சு பைத்தனே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்துக்கு வருவோம். ஸ்ட்ரிங்கு வந்து நம்ம போன வாட்டி என்ன பார்த்தோம்? இந்த இண்டெக்ஸிங்கு, இந்த சப்ஸ்ட்ரிங்கு, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி இன்னும் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா கற்றுப்போம், ஒவ்வொரு கமெண்டாக தெரிஞ்சுப்போம், புரிஞ்சுப்போம், ட்ரை பண்ணுவோம், நமக்கு டிக் மார்க் போட்டு அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு ஃபாஸ்டான ரேஸே கிடையாது. இது நம்மளோட படிப்பு, இது நம்மளோட ப்ராக்டிஸு, நம்ம தான் நம்ம கற்றுக்கணும். ஓவர் நைட்டில் யாரோ வந்து திடீர்னு பண்ணிலாம் கொடுக்க போகிறது, அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, உங்களுக்கு சூப்பராக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. இப்போது ஒவ்வொன்றா பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எடுக்கிறேன், ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நண்பர்களே, இந்த பி வந்து ஹலோ வேர்ல்ட் சொல்கிறேன். இங்கே 2லேருந்து ஆரம்பிக்கிறேன். 0 1 2. ஓகே, இது வந்து இந்த 2லேருந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுதான் இந்த கமாண்டோட இது. பார்ப்போமா? பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே தான் வந்தது. இன்னொன்னும் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது நம்ம போன வாட்டியே பார்த்தோம். இது நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5ன்னு போடுறேன். பாருங்க, ஹலோ. அப்படின்னா இது ஃபுல்லாக வரணும்னா 10 வருதான்னு பார்ப்போம். வேர்ல்டு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா 11 12 13 14. சூப்பரா? சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்லேருந்து எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். 0 அதுமே பேக்லேருந்தும் வரும் இல்லையா? இதுக்கு பேர் என்னென்ன நண்பர்களே, சப்ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. அதாவது எனக்கு ஒரு வார்த்தையிலேருந்து ஒரு பர்டிகுலர் வேர்டு எனக்கு எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பேர் கல்யாணமாக இருக்குன்னு சொல்லி தெரியல, பட் கல்யாணம் ஆன ஆம்பளைங்களுக்கு தெரியும், பெண்களுக்கும் தெரியும். நமக்கு எதேச்சியாக ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவோம். அந்த வார்த்தையில் இருக்க ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சி நம்ம உயிரை எடுத்துருவாங்க. அது 2 விஷயத்துலையும் நடந்திருக்கு. அதே தான் இங்கே சப்ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படின்னா இதுவும் இங்கேருந்து தான் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். -1 -2 -3 -4 -5 சொல்லிட்டு. சரியா? அங்கேயும் நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த -5 வந்து எங்கே ஆரம்பிக்கிறது? இங்கே தானே -5, இது 0 இல்லையா? -1 -2 -3 -4 -5 அப்படின்னா வந்து இந்த ஆர்லேருந்து ஆரம்பிக்கும் நம்பரை. ஓகே, இல்லாட்டி 1 2 3 4 இல்லை இங்கேருந்தா இந்த இதை விட்டுருவாங்க. ஸோ -1 இங்கேருந்து ஆரம்பிக்கும். -1 -2 -3 -4 -5 அப்படின்னா இந்த ஆர்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த 2 எடுக்கும். ஓகே, 1 2 இந்த 2 எடுக்கும். சரியா? இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இருங்க பாருங்க. ORL அப்படின்னா என்ன இருக்குன்னா -1 -2 -3 -4 -5. இந்த -5 இந்த O இதையும் எடுத்திருக்கு. அங்கேருந்து 2 வார்த்தை 1 and 2. சரியா? அதுதான் எடுத்திருக்கு. -5 எங்கே இருக்கோ அது ஆரம்பிச்சிருக்கு, அங்கேருந்து 2 வார்த்தையை எடுத்திருக்கு. இப்போ இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணால் இன்னும் நான் சொல்கிறேன். OR அப்படின்னா இது 2 தான் எடுத்திருக்கு. அது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த -5 நமக்கு தெரியும், அது இங்கே தான் ஆரம்பிக்கிறது. அப்படின்னா -1 இது 0 -1 -2 -3. கரெக்டா? இந்த கணக்கை பாருங்களேன்.
minus 1, minus 2, minus 3, minus 4, minus 5. Minus 1, minus 2, minus 3. So, அதுதான் நீங்கள் கொடுத்துருக்கேன். minus 1, minus 2, minus 3, minus 4, minus 5, minus 4, இது minus 3. சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த minus 5 to minus 3 கேட்குறதுனால இந்த O1R மட்டும் தான் எடுக்கிறோம். இது நீங்கள் பாசிட்டிவாகவும் பண்ணலாம், நெகட்டிவாகவும் பண்ணலாம். இது உங்களோட ப்ரோக்ராமிங்கோட கெத்தை காமிக்கிறதுக்கு. ஸோ பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் சரி. minus 1, minus 2, minus 3, minus 4, minus 5. இல்லை minus 3 வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு, அது எனக்கு தேவையில்லை, அதனால் OR எடுக்கிறோம். சரியா? இப்போ வேணால் இன்னும் ஒன்றா பண்ணி பார்க்கலாம். பாருங்க. ஸோ பேசிக்காக இது மட்டும் தான் கொடுக்குறது. சரியா? இதில் நம்ம இன்னொன்று கூட பண்ணலாம். ஸோ இது நீங்களே போட்டு பாருங்க. ஜஸ்ட் கணக்கு தான். இது ஜஸ்ட் ஒரு கணக்கு தான். ஒரு கணக்கு என்னங்க, கணக்குனா இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ பேசிக் இன்ட்யூஷன், அவ்வளோதான். ஸோ இது வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லாமே பார்த்து இதை போடுவோம். இதை எப்படி இப்போ நீங்களே ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. நான் எப்படி வேர்ல்டை கொண்டு வருவேன், வேர்ல்டு எக்ஸ்க்ளமேஷன் எப்படி கொண்டு வர சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்களேன். அதை பார்த்து எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போது ஒவ்வொன்றா எடுக்கலாமே. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் வந்து பேசிக்காக பேச தெரிஞ்சால் போதுங்க. சரியா? கணக்கு ஒரு இன்ட்யூஷன், பேசிக் கணக்கு இருந்தால் போதும். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி உங்களோட ப்ரோக்ராமுக்கு கொண்டு வரது என் பொறுப்பு. இந்த ரீப்ளேஸ் அந்த மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதே தாங்க இங்கே என்ன சொல்கிறது, ஏ டாட் ரீப்ளேஸ் ஹெச் வித் ஜே அப்படிங்குது. அப்படின்னா ஹெலோ வந்து நான் ஜெலோ அப்படிங்கிறேன். அவ்வளோதான் விஷயம். இது நான் என்ன பண்ணுறேன், இந்த வார்த்தையை நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். பாருங்க, இந்த வார்த்தையை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. சரியா? இப்போ ஒரு இது இருக்கு. இந்த ஹலோ வந்து ஏக்கு அசைன் பண்ணியிருக்கேன், இந்த வேர்ல்டு வந்து பிக்கு அசைன் பண்ணியிருக்கேன், இந்த சியை வந்து இந்த ஹலோ வேர்ல்டு இதை பண்ணியிருக்கேன். இப்போ பிரிண்ட் சி அப்படிங்கிற பாருங்க, ஹலோ வேர்ல்டு. நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு பண்ணால் அது பேசிக்காக வந்து இல்லை, இந்த இடத்துல ஸ்பேஸ்னால் நமக்கு வந்து இது பண்ணும். அதையும் நான் பண்ணி காமிக்கிறேன். இல்லாட்டி நான் வந்து கண்ட்ரோல் என் வச்சு போடலாமா, கண்ட்ரோல் என் வச்சு போட்டுருக்கோம். அது இன்னும் இந்த கமாண்ட் வரல, பட் ஆனால் ட்ரை பண்ணலாம். நத்திங் ராங்னு ட்ரைங்க இல்லையா. கண்ட்ரோல் என்ன, நியூ லைன் தானே, கண்ட்ரோல் டேப், கண்ட்ரோல் டீன்னு வச்சுக்கலாம். பார்ப்போம். ஒரு சின்டாக்ஸ் எரரு. சரி, இந்த இடத்துக்கு நம்ம வருவோம். ஓகே, ஸோ பேசிக்காக உங்களுக்கு புரிஞ்சுது. அதே இப்போ நான் ஒன்று பண்ணுறேன்னே, இங்கே ஒரு ஸ்பேஸை கொடுக்குறேன். பார்ப்போம். ஹலோ வேர்ல்டு. நான் அப்போ என்ன தப்பு பண்ணேன்னா, வேர்ல்டு கிட்ட ஸ்பேஸை கொடுத்துட்டேன். நான் ஹலோக்கு அப்புறம் கொடுத்துருக்கணும். சரியா? இப்போது உங்களுக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறேன். ஒரு ஸ்ட்ரிங்குன்னா இந்த டபுள் கோட்ஸு, சிங்கிள் கோட்ஸு, அதில் வரது எல்லாமே ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது பண்ணிவிட்டு இது நான் 2 அப்படிங்கிறேன். பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு இன்டிஜர். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்டாக்ஸ் எரர். அவ்வளோதான், சின்டாக்ஸ் எரர். ஓகே, ஸோ இதுதான் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. இப்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன விஷயம் பண்ணலான்னா, இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே ஒரு வேரியபிள், குளோபல் வேரியபிளாக பற்றி பேசியிருக்கோம். இங்கே என்னன்னா, ஈவன் தோ இது வந்து ஒரு இன்டிஜர், இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, இதை என்னால் மை நேம் இஸ் ஜான் அண்ட் ஐ எம், இப்போ வந்து நான் என்னோடதுலேயே போடுறேன்னே, என்னோடய வயசு வந்து 44ங்க, என் பேர் வந்து பிரசன்னன். நான் என்ன பண்ணுறேன், இது எப்படி நான் ஆட் பண்ணுவேன்டா, ஒரு இன்டிஜர் இருக்கே, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கேன்னா ஒரே ஒரு ஐடியா தான், ஒன் ஆஃப் த ஐடியா. இது அப்படியே போட்டு ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரிண்ட் இந்த டெக்ஸ்ட் அப்படியே பை ஃபார்மேட்டிங் திஸ் ஏஜ்.
அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து இதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். இப்போ பாருங்கள், மேஜிக்கை பாருங்கள், அவ்வளோதான் விஷயமே. இப்போ புரிஞ்சுதா? இன்னொன்று கூட பண்ணுறோம் பாருங்கள். அதாவது 2 கூட ஆட் பண்ணலாம். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒன்றும் பெரிய பிஸ்தே கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு இதை பாருங்கள், இது பண்ணலாம். எனக்கு 3 குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம் நம்பர் 567. இது எல்லாமே இன்டிஜர், எதுவுமே ஸ்ட்ரிங் கிடையாது. ஏதாவது கொட்டேஷனில் வந்தால் அது ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் ஃபார்மேட் பண்ணுறேன். இந்த ஃபார்மேட்டு தான் ஒரு வார்த்தை. இப்போ நான் ஃபார்மேட் பண்ணுறேன். இந்த ஃபார்மேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். பாருங்கள், I want 3 pieces of item 567 for in the dollars. அப்படியே இதில் இன்னொரு சின்ன விஷயம் கூட இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதே தான் நான் ஃபார்மேட் பண்ணுறேன். ஆனால் என்னடா இங்கே 2 போடுறியே, இங்கே 0 போடுறியே, இங்கே 1 போடுறியே, என்னடா உனக்கு என்ன $2 தேவையா, ஒரு ஐட்டம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பீஸ் தேவைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், கம்ப்யூட்டர் ஸ்டார்ட்ஸ் வித் 0, 0, 1, 2. நான் என்ன கேட்குறேன், I want to pay $49.95 for 3 pieces for 567 items. அதை நான் இப்படி போடுறேன். பார்க்குறீங்களா? அவ்வளோதான். 0, 1, 2 இதுதான் நம்ம இண்டெக்ஸிங்னு பார்த்தோம், நெகட்டிவ் இண்டெக்ஸ்னு பார்த்தோம். இப்போ புரிஞ்சுதா ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறோம், ஏன் எல்லாம் தெளிவாக கற்றுக்கணும்னு சொல்லி இப்போ புரிஞ்சுதா? அடுத்தது பார்ப்போம். இது எல்லாமே லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸுங்க. அதாவது எந்த மொழியை கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த இது கற்றுக்கிட்டாலும் சரி, நிறையா வார்த்தைகள் தெரிஞ்சவன் கூட புத்தலி கிடையாது. எந்த வார்த்தையை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியுது பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து புத்திசாலிங்க, திறமையானவர்கள். நம்மளும் இப்போ அதே தான் பண்ண போகிறோம். நம்ம எல்லா கமாண்டையும் பார்த்துக்க போகிறோம், எதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வார்த்தையோட அர்த்தம் தெரியணும், இல்லாட்டி தேவையில்லாமல் சொல்லிட்டு மாட்டிக்கூடாது இல்லையா? ஸோ அதே தான் இங்கே. ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம இது யூஸ் பண்ணுவோம். கடைசிக்கு 2 மட்டும் தான் யூஸ் பண்ண மாட்டோம். அது ஏன்னு கூட சொல்கிறேன் நான். இப்போது இங்கே பார்க்குறீங்க, இது வந்து எஸ்கேப் கேரக்டர். இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு எஸ்கேப் பண்ணி இதை வந்து ஒன்று கொடுக்கறது. சரியா? அடுத்தது பார்ப்போம். இது வந்து ஒரு பேக் ஸ்லாஷை இன்சர்ட் பண்ணும். இதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு பிளாக் ஸ்லாஷை இது பண்ணுறோம். பாருங்கள், 1 எடுத்துட்டு, ஏன்னா இந்த பி அப்படின்னு சொன்னால் வந்து இது வருது, ஒரு பேக் ஸ்லாஷை எடுத்துருச்சு. 2க்கு பதிலாக 1 எடுத்துருச்சு. இது ஒரு புது லைனு. இந்த புது லைன் வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், இது 2மே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இதுக்கு பேர் கேரேஜ் ரிட்டர்ன். அந்த கேரேஜ் ரிட்டர்ன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது அப்படியே போய் இது மட்டும் தான் கொடுக்குது. இப்போ டேப்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் கமாண்ட்ஸ். இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எதை வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியும். பாருங்கள், ஒரு டேபை போட்டுடுச்சு. இப்போ இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது என்னடா பின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த பேக் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக் ஸ்பேஸ் இதை ரிமூவ் பண்ணி சேர்த்துருச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஹலோ நம்ம வந்து இங்கே ஒரு மசாஜ் பண்ணி ஹலோ போல்னு சொல்ல பார்த்தீங்க. இப்போ பேக் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணி இதை சேர்த்துருச்சு. இவ்வளோதான் விஷயமே. இப்போது இமீடியட் நெசசிட்டி வந்து இந்த ஹெக்ஸாகனும் கிடையாது, இந்த ஆக்டகனும் கிடையாது. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டாக இதை நான் யூஸ் பண்ண போதில்லை, அடுத்த வர லெக்சர்ஸும் யூஸ் பண்ண போதில்லை. ஸோ உங்கள் டைமை சேமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். பட் உங்களுக்கு இல்லைடா நான் கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி டிசைட் பண்ணிங்கன்னா தாராளமாக இதான் கமாண்டு, எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியும். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கிளியர் பண்ணுறதுக்கு. வழக்கம் போல் உங்கள் போன நேரத்தை எனக்கு கொடுத்து ரொம்ப சந்தோஷம். என்னை எங்கே காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியும். ஏதான கொஷின் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். நன்றி, விடைபெறுவோம். வணக்கம் நண்பர்களே. ஸ்ட்ரிங் பார்ட் 2 பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வழக்கம் போல் ஹேண்ட்ஸ் ஆனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எதான கேள்வி இருந்தால் உங்களுக்கு எங்கே கேட்கணும்னு சொல்லி தெரியும்.
2 பேரை வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரம் எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ. என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்கிற துணியே அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.